மடு பிரதேசத்துக்கு உட்பட்ட இருநிரப்பக்குளம் வலையங்கட்டு கசிப்பு கஞ்சா மரம் வெட்டுறது இவ்வளவும் இந்த பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த அதிகாரிகளோ ஜனாதிபதியோ முடிவெடுக்கலை. ஆனால் நாங்கள் இப்போ இதுக்கு ஒரு தகுந்த இப்போ ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக இது தொடர்ந்து நடக்குது. 160 குடும்பத்தில் 100 குடும்பம் இது முற்றாக வடிக்குது. ஒரு நாளைக்கு 30 பேரல் 20 பேரல்னு சொல்லி கிடக்கு. எஸ்டிஎஃப்பும் ஆமியும் கொட்ட அது சாராயம் படித்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு சொல்லி கட்டுப்படுத்த 13 வயது 18 வயதுக்கு உட்பட்டாக கசிப்பு கஞ்சா இது ஒரு பிந்திய கிராமம். ஆனால் கிராமத்தில் சரியான கசிப்பு வடி நடந்து கொண்டே இருக்குது. இந்நேரம் 6 மணி பட்டால் தரணிக்குளம் பவுனியா டீசல்லேருந்து ஒரு 40 போட்டல் 50 போட்டல் கசிப்பு ஒவ்வொரு நாளும் சின்ன வளையங்களில் எடுத்து 18 வயது 30 வயதுக்கு உட்பட்டாக பைக்கில் கொண்டு போகிறது, சவாரி பைக்குகள். இது இராணுவம் பிடிச்சி கட்டுப்படுத்த எல்லாமே இருக்குது. எஸ்டிஎஃப்கிட்ட நாங்கள் சொல்லியும் அதையும் கட்டுப்படுத்த எல்லாமே இருக்குது. இதுக்கு நாங்கள் ஜனாதிபதியிட்ட அனுமதி எடுத்திருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கே இதுக்கான தகுதி எங்களுக்கு கடிதம் மூலம் ஒரு இது அனுப்பியிருக்கிறார். இதுக்கு 10 நாளையால் 15 நாள் தவணை நாங்கள் கேட்டிருக்கிறோம். 15 நாள் தவணையில் இந்த கசிப்பை நிப்பாட்டேன்னு சொன்னால் நாங்கள் எஸ்டிஎஃப்பை வச்சு மூலமாக ஆட்டடியில் ஒரு பாயிண்ட் ஒன்று அடித்து இந்த கசிப்பை நாங்கள் நிப்பாட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். ஜிஎஸ் இதை பற்றி சொல்லி ஜிஎஸ்ஸே கணக்கெடுக்க எல்லாமே இந்த டீசலில் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் எடுக்க தவறு மட்டத்தில் நாங்கள் இதுக்கு மேலதிக நடவடிக்கை எடுப்போம். இதில் இது ஒரு 7-8 வருஷமாக இந்த கசிப்பு வளையங்கட்டு எக்கடியே இருக்குது. இந்த கசிப்பை கட்டுப்படுத்தாமல் இருக்குது. மன்னார் மாவட்டம் வளையங்கட்டு விளாத்திக்குளம் பரிசங்குளம் கசிப்பில் அதெல்லாம் நாங்களாக தான் நிப்பாட்டினோம். போலீஸ் குழு இருந்து அதால் நிப்பாட்டி இருக்குது. இது சொல்ல கேட்கணும் இல்லை. ஆனால் இதால் குடும்பத்தில் பெரும் பிரச்சனை, குடும்பங்களில் சண்டைகள் அதுகள் இதால் வருத்தங்கள் அதுகள் கிட்னி பாதிப்பு ஈரல் கருகி அப்படி பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. ஜனாதிபதியிட்ட அனுமதி எடுத்திருக்கிறோம். ஆனால் 10 நாளையில் கசிப்பு நிப்பாட்டாடிக்கு நாங்கள் பாயிண்ட் அடிக்கிறது